அனைவருக்கும் வணக்கம். அழைப்பு ஏற்று வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கவிதை வரிகளை பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க, சார் மணிவண்ணன் சார், வர்ணன். அதனால் அந்த கவிதை புத்தகம் அதற்கு பின்னால் அதனுள் சொல்லப்படாத வழிகளை பற்றி மட்டுமே நான் சொல்கிறேன். ஒரு புத்தகம் வெளிவருவதற்கு அந்த படிக்கிற பாடு பாரதி காலத்திலேருந்து இன்றும் அப்படியே தொடர்வது மிகப்பெரிய ஒரு பேரவலமாக நான் பார்க்கேன். நிறைய துரோகத்தின் நிழல், பெருவெறுப்பின் படுகொலி, அந்த மாதிரி நிறைய இந்த புத்தகம் மட்டும் ஏன் இவ்வளவு விலையை என்னிடம் கோரியது என்று எனக்கு ஒரு மிகப்பெரிய சாதாரணப்பட்ட ஒருத்தனால விட்டுக்க முடியாது. நான் வந்தவொடனே வரணுன்ட்டு அதான் சொன்னேன். என்னோடய முதற்கல் புத்தகத்துக்கு மட்டும் இவ்வளோ தடைகள் நான் அப்படியே ஓடி போயிருப்பேன் வரணும்னு சொன்னேன். வந்தவொடனே இது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழல், பொருளாதார சூழலில் இருக்கும்போது திரள் நிதிம்பாங்க, க்ரௌட் ஃபண்டிங். அப்போது கம்யூனிஸ்ட்டுகள் மக்கள்கிட்ட பணம் வாங்கி படம் எடுப்பாங்க, ஆளுக்கு அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி ஏன் இந்த பண்ணக்கூடாதுன்னு என் நட்பு வட்டாரத்திலேயே சில குறிப்பிட்ட நபர்கள்ட்ட நான் கேட்டேன், உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. பாலான, முனிஸு, அங்கே பிரவீன், ஹரி, சுதாகர், இந்த மாதிரி ஒரு 7-8 டீம்கிட்ட மட்டும் அவனை கேட்டதற்கு அதிகமாகவே எனக்கு கொடுத்து உதவினார்கள். புத்தகம் போடுறதுக்கு முன்பாகவே அதற்கான பணம் அறிவிக்கிற பொழுது அந்த எழுத்தாளர் இருக்கிற மனநிலை என்னமோ பெரிய அவார்டே வாங்கிட்ட மாதிரி அவனுக்கு தோணும். ஆனால் வாழ்வு அத்தனை சாதாரணமாக உங்களை மகிழ்ச்சியாக இருக்க விட்டு விடுவது கிடையாது எப்போதுமே. அதுதான் இங்கேயும் மீண்டும் நடந்தது. ஒரு பதிப்பத்தை கொண்டு கொடுக்கும். இல்லை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, த ஸ்டோரி பிகைண்ட் த புக் அது எல்லா வாசகருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பூமர நிழலில் அமர்ந்து கொண்டோ, ஒரு குளிரூட்டப்பட்ட அறைக்குள் உட்கார்ந்து கொண்டோ ஒரு படைப்பாளன் எழுதுகிறான் என்று மிக பரவலான கருத்து இருக்கிறது. அதுக்கு படுகிற பாடு அந்தந்த எழுத்தாளருக்கு தான் தெரியும். இங்கே இருக்க எல்லா எழுத்தாளரும், மாரிமுத்தன்னா இருக்கட்டும், அவர் புக்கு விட்டுருக்காரு, பாலாண்ணா இருக்கட்டும், மணிவண்ணன் சார் சொல்ல வேண்டிய தேவையில்லை, அவங்களுக்கு புக்கு விடாட்டாலும் அந்த தெரியும் அந்த கண்டிஷன். வர்ணன் எப்பவுமே நுட்பமாக எழுதுவார். அதனால் புத்தகங்களை விடுறதில்லை, அதனால் வர்ணனுக்கு தெரிய சான்சஸ் இல்லை. இந்த சூழல் அங்கே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் செய்யப்படுகிறது. அப்பொழுதும் என்னுடைய நட்பு வட்டாரம் தான் கூட இருந்தது. எல்லா கதவுகளும் அடைப்பட்ட பிறகும் அந்த நட்பு வட்டாரம் மட்டும்தான் என்னுடன் கூட இருந்தது. இப்போ இங்கே ஒரு கேள்வி வருது, நீ அவ்வளோ சிரமப்பட்டு இந்த புக்கை போடலன்னு எவன் அழுதான்? யார் அழுதா? இந்த கேள்வி எழவே செய்கிறது. கேள்வி எழுகிற பொழுது பதிலும் எழுந்தானே ஆக வேண்டும். பதில் என்னென்றால் நன்றி என்கிற அந்த ஒரு சொல் தான் முன்னால் நிற்கிறது. இந்நிலம்தான் என்னை ஈன்றெடுத்தது. இங்குள்ள மனிதர்கள் தான் எனக்கு கல்வி சொல்லிக் கொடுத்தார்கள். எனக்கு சைக்கிள் ஓட்டி கற்றுக் கொடுத்தவர்கள் இவர்கள், எனக்கு நீச்சல் பழகி கொடுத்தவர்கள் இவர்கள் தான். எல்லா வகையிலும் எனக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். எனக்கு என்னை மைதானத்திற்குள் அவர்கள் அனுமதித்தார்கள். நான் வெற்றி பெறுகிற பொழுது அவர்கள் கைத்தட்டினார்கள். நான் சோறு வடிக்கிற போது என்னை தேற்றினார்கள். எங்கெங்கெல்லாம் நான் வீழ்கிறேனோ அங்கெல்லாம் இந்த சமூகம் தானே என்னுடன் இருந்தது. சில பல டிராபேக்ஸ் இல்லை, எந்த இடத்துல டிராபேக்ஸ் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கவே செய்கிறது. விதிவிலக்கல் பொது விதி ஆக முடியாது சார், அது அப்படி அல்ல. இவ்வுலகம் பேரன்பு மிக்க மனிதர்களால் நிறைந்தது. அதை தான் நான் என்னுடைய பார்வையாக நான் பார்க்கிறேன். இந்த மனிதர்களுக்கு நான் என்ன ஒரு விவசாயி என்ன செய்வான்? அவருடைய வாழ்வாதாரத்துக்காக தன்னுடைய விவசாயத்தை அவன் செய்து கொண்டு இருக்கிறான் என்று சொன்னாலுமே இந்த பூமிக்கு அவன் செலுத்துகிற நன்றி தானே அவன் இருக்கிற தானியம். ஒரு நெசவாளி தன்னுடைய உழைப்பை ஆலையாக நெய்து மக்களிடம் கொடுக்கிறாங்க, அது இந்த பிரபஞ்சத்துக்கு செய்கிற நன்றி தானே. நான் விவசாயியோ உழைப்பாளியோ அல்ல, நான் ஒரு சாதாரண எழுத்தாளன். என்னிடம் இருப்பதைத்தான் நான் கொடுக்க முடியும், என்னுடைய சொற்களைத்தான் என்னுடைய மனிதர்களுக்கு கொடுக்க முடியும். நான் அதைத்தான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இதுவும் ஒரு வகையான தானியம் தான், ஆன்மாவுக்கான உணவு. இதுவும் ஒரு நெசவாளியினுடைய நூலாடை தான், உன்னுடைய அறியாமையின் அம்மனத்தை மூடி மறைக்கின்ற ஒரு ஆடை. இதைத்தான் இங்கே செய்து கொண்டு இருக்கிறேன். நான் அதைத்தான் செய்வேன். நன்றி என்கிற ஒரு சொல் வெறும் 3 எழுத்துக்களை மட்டுமே கொண்டது கிடையாது. அது ஒரு நெடுவரி, இன்னும் சொல்ல போனால் அது ஒரு முடிவில். நான் எப்படி அந்த வார்த்தையை பார்க்கிறேன் என்று சொன்னால், இப்பிரபஞ்சத்திற்கு நாம் ஒரு முழு வாழ்வுமே இப்பிரபஞ்சம் நம்மிடம் காட்டுகிற கருணைக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பாகவே நான் பார்க்கிறேன். ஒரு முழு வாழ்வில் ஒரு மனிதன் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவு விஷயங்களை இப்பிரபஞ்சம் நமக்கு கொடுத்திருக்கிறது. நீங்க இல்லை என்றாலும் மறுத்துவிட முடியாது. வர்ணன் பாஷையில் சொன்னோம் அப்படின்னா இரவின்றி ஏது பகல்பார், இது எல்லாரும் சொல்லியிருக்கோம். அதே விஷயம் தான். இப்போ இங்கே இன்னொரு இடம் வருது.
இப்போ இந்த நண்பர்கள்ட்ட கேட்க, நான் பாலானா இருக்காரு, முனிஸ் இருக்காருன்னா ஒரே ஒரு தடவை தான் எனக்கு அறிமுகம் பாலானா. புக் ஃபேரில் வச்சு ஒரே ஒரு இடம் மட்டும்தான் அறிமுகம், வேறு எந்த பழக்கமும் கிடையாது. அப்போ நான் அது ஒரு 2000 கொடுங்க, ஆளுக்கு 2000 கொடுத்தீங்கன்னா புக் விடலான்னு சொல்கிறேன். அவர் 3000 கொடுத்தாரு. என்ன பிரச்சனைனா, அக்காவுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு? அதான் ஒரு முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு மனிதனுக்கு 2000 ஃபாலோவர் இருக்கான்னா 200 டாப் அப் பண்ணி விடனா 2000 போயிட்டான். இப்படி ஃபாலோவர்ஸ் நம்ம இங்கே அது அல்ல. அப்போ எங்கள் அக்காட்ட கண்டிப்பாக கேட்டுப்பாரு, இந்த மாதிரி கேட்டான் எப்படி கொடுங்க இல்லாமல் எப்படி அந்த ரூபாய் என்னிடம் வந்து சேரும்? முனிசு வீட்டில் உன்னுடைய சகோதரி இருக்கிறார் அல்லவா, அங்கே இங்கே பாலான வீட்டில், அங்கே சுதாகர் வீட்டில், அங்கே ஹரி சென்னையில். இது பெரிய விஷயம் என்னென்னா சார், எனக்கு அந்த ஹெல்ப் பண்ண ஆட்களில் பாதி பேருக்கு மேலே என்னை நேராக பார்த்ததே கிடையாது. அவங்க என்னுடைய புத்தகங்களை வாங்குறவங்களும் அப்படிதான். என்னுடைய வாசகர்கள் 50 பேர் இருக்காங்க அப்படின்னா 40 பேர் என்னை நேரம் பார்த்தே கிடையாது. நான் இதுதான் ஃபேக்ட். இதனால தான் இந்த சகோதரிகளுக்கு நான் என்ன செய்வேன், அங்கே பஞ்சாலைக்கு வேலைக்கு செல்லாமல் இருந்திருந்தா அவர் சோதர்மனே கிடையாது கோயில்பட்டியில். இங்கே திருமதி அருள்மொழி நங்கை வந்து வங்கி படிகளுக்கு சென்றிருக்கவில்லை என்றால் எங்கள் அண்ணன் ஜெயமோனே கிடையாது. அவரோட இங்கே போயிட்டு இங்கே ஒரு பொம்பளையால் வந்து பீடி சுற்றி குடும்பத்தை ஓட்டலன்னா கண்ணகுமாரன் இருப்பாப்ல, விஸ்வரூபனா அவர் இருக்க மாட்டார். ஏன் அங்க வரைக்கும் போயிட்டு தேடி வரைக்கும் போயிட்டு ஓட்ட பாட்டிலே எடுத்துக்கிறோமே. இவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்களுக்கு ஒரு எழுத்தாளன் என்ன செய்ய முடியும், என்ன கொடுத்து விட முடியும்? ஒரு பெருநன்றியை தவிர என்னுடன் நன்றியாக கொடுப்பதற்கு என்னுடைய எழுத்துக்களும் என்னுடைய கவிதைகளும் தானே இருக்கின்றன. நான் இதைத்தான் இந்த மனிதர்களுக்கு செய்ய விரும்புகிறேன். ஒரு 25 மிகச்சரியா ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஆங்கில இலக்கிய வகுப்பறையில் வைத்து அந்த முதலாம் ஆண்டு மாணவன் ஒரு பாடாதி 10 வரியை கொண்டு போய் எழுதி ஒரு பேராசிரியரிடம் காண்பிக்கிறான். அவன் அங்கேயே செவிட்டை கட்டி 4 இப்பு இழுத்து ஒழுங்கா டிகிரி முடிச்சுட்டு வேலை போற அப்படின்னு கேட்டுருந்தான்னா அவன் ஒழுங்கா தெரிஞ்சிருப்பான், இங்க வந்து நிற்க மாட்டான். அதை வகுப்பறையில் வாசித்து காண்பித்து அந்த கைத்தட்டலின் ருசியை அவனுக்கு காண்பித்து கட்டமனை ஆக்கி இதோடு சேர்த்து 15 புத்தகங்களையும் வெளியே வைத்து கொண்டாட்சியை வித்து அது வேற பிராக்கெட்ல. அப்ப அந்த மாமனிதனுக்கு நான் செய்யக்கூடிய நன்றி. அத்தனை ப்ரொபோசல்கள் இருந்தார்களே, அவர்களுக்கு யாரிடமும் கொண்டு போய் காட்ட வேண்டும் என்று எனக்கு அந்த பயன் தோணல. இல்லை, இந்த மனிதர் தான் நமக்கான இஸ் மை மேன். So அவரிடம் கொண்டு கொடுத்தேன், he is my boy. So he did that. Literally he did that. அதுதான் நடந்தது. இந்த மனிதருக்கு நான் திருப்பி செய்ய வேண்டியது என்னுடைய எழுத்து தான் இடம் இருக்குது சார், பார்த்து அது ஒரு பேரன்பு, அவருக்கு நான் திருப்பி செய்யக்கூடியது. இதைத்தான் நான் சொல்லிக்கொண்டேன். ஒவ்வொரு எழுத்தாளர்கள் பின்னாலும் ஒரு கதை இருக்க வச்சுக்கிறது. அது ஒரு நன்றி அறிவித்தலாகத்தான் நான் பார்க்கிறேன். அது மட்டுமே ஒரு படைப்பாளனை வந்து தொடர்ந்து இழுத்து கொண்டு போக முடியுமே தவிர வேற எதுவுமே முடியாது. அப்புறம் அந்த வாசகனுக்கும் இந்த எழுத்துக்கள் மேலே கொஞ்சம் ஈடுபாடு வரணும். இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, இந்த புத்தகத்தை நம்ம விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு ஒரு வாசகனுக்கு வந்து ஒரு எழுத்தாளன் செய்ய வேண்டிய நன்றி வந்து அவனுடைய படைப்புகளை கொடுக்கிறத நான் பார்க்குறேன். வாசகன் வந்து திருப்பி எழுத்தாளனுக்கு செய்ய வேண்டிய நன்றி அவனுடைய புத்தகங்களை வாங்க, வேறு எப்படி அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த முடியும்? இதுதான் இங்கே சொல்ல வருவது. ரொம்ப நேரம் ஆயிட்டதுனால வந்து இதோட முடிச்சுக்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சமேல நன்றி. வணக்கம்.